அதை பார்த்துக்கோங்க. சரி, டெஸ்ட் நம்பர் 5 வாங்க. ரிவிஷன் டெஸ்ட் குவான்ட்ஸ். அஃப்கோர்ஸ் இது ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ண வேண்டிய கொஸ்டின். சரியா, இங்கே பவர் 1/6 இருக்கு, இது 1/3 இருக்கு, இது 1/2 இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா a பவர் 1/6 சம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா a பவர் 1/3 ஆகும். தட் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஸ்கொயர். இது புரியுதா பாருங்க. இதை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா a பவர் 1/3 ஆகும். ஓகே, இதே வந்து கியூப் பண்ணீங்கன்னா a பவர் 1/2 ஆகும். ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிடணும். சரியா, இந்த பேட்டர்ன் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைன். இந்த பேட்டர்னை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்க. a பவர் 2/3 அப்படின்னு a பவர் 1/3 is x ஸ்கொயர், 2/3 x பவர் 4 plus 2x cube plus 3x square plus 2x plus 1. Okay. Similarly, x square minus 2x plus 1. Similarly, minus x cube minus 2. ஃபைனலாக எக்ஸுக்கு பதில் ஏக்கு பதில் 7 போட போகிறேன். நான் ஃபைனலாக ஏ வந்து எக்ஸ்ன்னு மாற்றிக்கிறேன், எக்ஸை ஏன்னு மாற்றிக்கிறேன். இப்போதைக்கு இதில் எக்ஸ் இருக்கட்டும். இப்போ எக்ஸ் ஸ்கொயரால் இது ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும்னு பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று மல்டிபிள் பண்ண போகிறேன். பார்த்துக்குங்க, எக்ஸ் ஸ்கொயர் வித் திஸ் ஃபுல்லாக. அப்போ எக்ஸ் பவர் 6 ப்ளஸ் 2 எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் 3 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் சாரி ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணியாச்சு. சரி, மைனஸ் 2x அடுத்து மல்டிபிள் பண்ண போகிறேன். மைனஸ் 2ஆல் மல்டிபிள் பண்ண மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 எக்ஸ் பவர் 5 வரும். அது எக்ஸ் பவர் 5 நேரம் எழுதிக்கிறேன், 2 எக்ஸ் பவர் 5. அதே மாதிரி இங்கே மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் 4 எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4 வரும். இதில் மல்டிபிள் பண்ணிங்கன்னா திஸ் இன்டு திஸ் மைனஸ் 6x கியூப்னு வரும். மைனஸ் 6x கியூப் இங்கே எடுத்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் 4x ஸ்கொயர். 2 இன்ட்டு 2x 4x ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் 2x பேட்ச். அடுத்தது 1ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். 1 ப்ளஸ் 1h மல்டிபிள் பண்ணும்போது இது ஃபுல்லாக அப்படியே வந்துடும். ஆனால் எக்ஸ் பவர் 4க்கு நேரம் எக்ஸ் பவர் 4 போட்டுருங்க. எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. இந்த போர்ஷன் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இந்த போர்ஷன் முடிச்சிருங்க. இப்போ எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் ப்ளஸ் கேன்சல். இதில் ப்ளஸ் 3 ப்ளஸ் 1 4, இது மைனஸ் 4, இதுவும் ஃபுல்லாக கேன்சல். இதில் வந்து எக்ஸ் கியூப் இருக்குது, இதில் எக்ஸ் கியூப் இருக்குது, 2x கியூப் 4x கியூப் வருது, 6x கியூப் வருது. மைனஸ் இது 4 மைனஸ் 6 மைனஸ் 2 வரும், 2x கியூப். இதில் பார்த்தீங்கன்னா 1 இது 3, 1 + 3 is 4, 4 - 4 இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. இது மைனஸ் 2x + 2x இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. left with this x power 6 minus this. இதில் அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணீங்கன்னா x power 6 இது மைனஸ் சேர்த்து மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 2x கியூப். இப்போ 2x கியூப் ப்ளஸ் 6 கேன்சல், மைனஸ் x கேன்சல், ஆன்சர் ப்ளஸ். ஸோ இது கொஸ்டினை பார்த்தோன்னே விட்டுருவீங்க, பட் விடணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் லாஜிக்கலாக அல்லது கொஞ்சம் நிதானமாக போடுறதா இருந்தால் போடலாம். ஃபைன். எடுத்தோன்னே இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் இப்படி கேட்டாங்கன்னா எப்போவுமே நிதானமாக ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினுக்கு எப்போவுமே ரொம்ப ஈஸியான கொஸ்டினை அட்டன் பண்ணுங்க. அப்போ தான் வந்து வார்ம் அப் மாதிரி இருக்கும் எக்ஸாம் ஹாலில். ஓகே, எடுத்தோடனே நீங்கள் ஹார்டான கொஸ்டின் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, இதுலேருந்து நீங்கள் மீண்டே வர முடியாது. அதனால ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 to 10 minutes ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னா தெரிஞ்ச கொஸ்டினாக பார்த்து அட்டன் பண்ணுங்க. அது எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி, இங்கிலீஷோ ரீசனிங்கோ ஜிஎஸோ வாட் எவர் இட் இஸ், நம்மளுக்கு நீங்கள் படிச்சுட்டு போனதெல்லாம் கொஞ்சம் காம் டவுன் ஆகணும். ஓகே, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னா த்ரூ கொஸ்டின் வழியாக கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணுங்க. அப்போ ஈஸி கொஸ்டினாக அடிங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் தொட்டுறாதீங்க எடுத்தோன்னே. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் பிரச்சனை என்ன தெரியுமா? எக்ஸாம் ஹால் விட்டு வெளியே வரும்போது உங்கள் ரியல் பொட்டன்ஷியலே உள்ள அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று இருக்கலாம், அதுவே வேஸ்ட் பண்ணிட்டு வெளியே வந்துருக்கு. ஒரு 20 கொஸ்டின் விட்டு 80 கொஸ்டின் அட்டன் பண்ணேன், 20 விட்டுட்டேன் அப்படின்னா 20ல் எவ்வளோ ஈஸி கொஸ்டின் வந்துருக்கோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன்,
ட்ராப் கொஸ்டின் போய் மாட்டிக்காதீங்க. சரி, இன்னொரு விஷயம், இந்த இடத்துல நான் ஏவை யூஸ் பண்ணல. ஃபைனலாக ஏ ஈக்குவல் டு 7 இருக்குல்ல, நான் யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ ஏ ஈக்குவல் டு 7 அப்படின்னு கொடுக்குறான்னா என்ன, ஆஃப் சாய்ஸில் இன் டர்ம்ஸ் ஆஃப் 7 நான் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா 7 எது போட்டாலும் இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அர்த்தம். அப்போ ஏக்கு 7 பதிலாக ஏக்கு பதிலாக 5 போட்டாலும் இந்த ஆன்சர் தான், ஏக்கு பதிலாக 8 போட்டாலும் இந்த ஆன்சர் தான். அப்போ ஏக்கு பதிலாக 0 போட்டாலும் இந்த ஆன்சர் தான் வரப்போகுது. 0 போட்டிங்கன்னா இது ஃபுல்லாக 0 ஆகிடும். இது 0 into anything 0 ஆகிடும். இல்லை லெஃப்ட் வித் 1 ஆன்சர் திஸ். இந்த தைரியம் எடுக்கிறதா இருந்தால் எடுங்க, அதர்வைஸ் கொஸ்டினை ஸ்கிப் பண்ணுங்க. சரியா, ஸ்கிப் பண்ணல, பாஸ் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. ஓகே, ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் இஸ் ஃபேக்டர் ஆஃப் திஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது ஸ்கொயர் பண்ணாவே பார்த்தா பளிச்சுன்னு தெரியுது, இது ஸ்கொயர் பண்ணால் இதுதான் வரும். ஸோ ஆன்சர் திஸ். இது வந்து ஏஎக்ஸ் பிளஸ் பியோட ஹோல் ஸ்கொயர். கொஸ்டின் நம்பர் 3. எக்ஸ் கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் பி இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ எக்ஸாக்ட்லி டிவிசிபிள்னா இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எழுதலாம். சரியா, இது வந்து இதாலையும் டிவைட் ஆகுது, இதாலையும் டிவைட் ஆகுது. டிவைட் ஆகுதுன்னா என்ன சொல்லலாம்னா இது ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. 0 போட்டால் என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். இது ஈக்குவல் டு 0 போட்டாலும் எக்ஸ் ஈக்குவல் டு -1 வரும். சரி, பரவாயில்ல. ஈக்குவல் டு 0 போட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடுங்க. எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இந்த வேல்யூல எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க 1. ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக 1 கண்டுபிடிச்சது 1 + 2 into x squared, that is 1 squared is 1 minus a minus b. இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0 வரணும். The value equal to 0 1. If it is a divisible, if it is a factor, x minus 1 is one of the factor. அப்படின்னா என்ன பண்ணணும்னா x equal to 0 போடு, x minus 1 equal to 0 போட்டுட்டு x வேல்யூ கண்டுபிடிங்க, அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க, equal to 0 போடுங்க, you will get it. இங்க பார்த்தாவே தெரியுது, இந்த minus a plus a minus b அங்க போனா plus ஆகும், a plus b equal to 3 வரணும். இப்போ நீங்க அதே மாதிரி x plus 1 equal to 0 போட்டுட்டு x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா மோடி equal to 0 போட்டீங்கன்னா இன்னொரு ஈக்குவேஷன் வரும். அதை வச்சு உங்களால் ஏ அண்ட் பி கண்டுபிடிக்க முடியும். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அவங்க கேட்கறது ஏ அண்ட் பி தனித்தனியாக கேட்குறாங்க, ரெண்டையும் வேற கேட்குறாங்க. எதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 3 வருதுன்னு பாருங்க. இது ஆட் பண்ணால் 3 வரல, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 3 வரல, இது ஆட் பண்ணால் 3 வருது. ஆன்சர் செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஒரே ஈக்குவேஷன் கூட ஆன்சர் ஆஃப் நேஸ்க்குள்ள போயிடும். கொஸ்டின் நம்பர் 4. x power 2a, x power 2b, y power 2b, z power 2c equal to this, not equal to 0 1. நீங்கள் என்ன பண்ணுங்க, x power 2a equal to y power 2b equal to z power 2c. இது வந்து equal to some k ன்னு வைங்க. எல்லாம் in terms of k க்கு நான் மாற்ற போகிறேன். x equal to what? இந்த பவர் அங்கே k-வில் 1/ல பவரில் மாறும், 1/2a. y என்ன வரும், k-வில் 1/2b. z என்ன வரும், k equal to 1/2c. இப்படி ஆகும். சரியா, இப்போ எக்ஸுக்கு இங்கே என்ன போட்டிருக்காங்களோ அதெல்லாம் அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு திஸ். அப்போ k பவர் 2/2a equal to y. y is k power 1/2b into k power 1/2c. Multiple இருந்தால் you can add the powers. இதை ஆட் பண்ண என்ன வரும், 1/2b plus 1/2c. இது ரெண்டுக்கும் பவர் k. அப்போ இங்கே k பவர் 2 கேன்சல் 1/8. ஓகே, ரெண்டு பேஸ் சேமுங்கிறதுனால பேஸை கட் பண்ணிட்டு பவர் மட்டும் ஈக்குவல் பண்ணலாம். 1/a ஈக்குவல் டு இந்த 2 காமனாக வெளியே எடுத்து போட்டு b plus c அப்பான் bc இப்படி போடலாம். ஓகே, அப்போ 2 இங்கே வெளியே எடுத்தீங்கன்னா 2 ஈக்குவல் டு ab plus ac டிவைட் பை bc. ab plus ac அப்பான் bc ஈக்குவல் டு 2. இப்போ கொஸ்டினுக்குள்ள வாங்க, அவ்வளோதான். கொஸ்டினுக்குள்ள வந்தீங்கன்னா ab plus ac by இது எப்படி எழுதலாம், ab plus ac டிவைட் பை bc. bc தனியா, இந்த நடுவில் இருக்க bc இந்த bc தனியாக ஒன்று எடுத்துக்கிறேன், bc by bc. இப்படி ஒன்று அப்படி ஒன்று. ஓகே, இந்த வேல்யூ நம்பர் 2 கண்டுபிடிச்சாச்சு. இந்த வேல்யூ bc by bc 1 தான். ஸோ ரெண்டுமே சேம்ங்கிற ஆன்சர் 2 + 1 is 3. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பட் இந்த இடத்துல சிம்பிள் கால்குலேஷன், சிம்பிள் கன்வர்ஷன் ஈக்குவல் டு கேன்னு போடுறதுதான். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. கொஸ்டின் நம்பர் 5. 2x plus 3y plus 4, 2x plus 3y minus 5 equal to இது கொடுத்துருக்காங்க. then you have to compare the coefficient. கம்பேர் பண்ணும்போது இதையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகே, நான் இது ஏன்னு வச்சுக்கிறேன் சிம்பிளாக. அப்புறமேட்டு நான் ஏவை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். a is nothing but 2x plus 3y. இதுவும் a. ஸோ கொஸ்டின் என்னன்னா a plus 4 into a minus 4, சாரி a minus 5. இதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், a squared. ஓகே, இது +4a
minus 5a, so minus a வரும். 5 minus 4 is plus a. அப்புறம் 4 into 5 is minus 20. இப்படிதான் வரப்போகுது. சரியா? இதை நீங்க மட்டும் போட்டா போதும். இப்போதைக்கு a squared வாங்க. a squared நான் இதை வச்சிருக்கேன்னா இது ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 4x square plus 9y square plus a plus b whole square formula. a squared plus b square plus 2ab. 2ab put this into this 2 times போட்டீங்கன்னா 12xy. a என்ன வரும்? minus 2x minus 3y. இந்த a போட்டாச்சு. minus 20. இவ்வளவுதான் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் இதோட கம்பேர் பண்ணுங்க. ax square plus by square plus 2hxy minus plus 2gx plus 2fy plus c. இது கம்பேர் பண்ண போறோம். ஓகே, x ஸ்கொயர் பதிலா இங்க இருக்கு a க்கு பதிலா என்ன இருக்குன்னா a equal to 4, b equal to 9. இது ஈக்குவேட் பண்ணீங்கன்னா 2h equal to 12. 2h equal to 12. h equal to 6. அதே மாதிரி 2g equal to minus 2. 2g equal to minus 2. g equal to minus 1. 2f equal to minus 3. f equal to minus 3 by 2. c equal to minus 20. இதெல்லாம் கண்டுபிடிச்சு இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். g plus f minus c. g is minus 1. f is this. அதுக்கப்புறம் minus 1 minus 3 by 2 minus c. c மைனஸ் பண்ணினா பிளஸ் ஆயிடும் 20. மேல கீழே a plus b abh இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். this into this போடுறோம். 4 into 9 into 6. ஓகே, மேல என்ன வரும்னு பார்ப்போம். 20 minus 5 by 2. 20 minus 5 by 2. கீழே வந்து 24 into 9. மேல 40 minus 3 5 is 35 by கீழே 48 into 9. அப்படியே இருக்கட்டும். 35 வருது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஃபுல்லாக போடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. இந்த மாதிரி ஈக்குவேஷன்லாம் டக்குன்னு ரூட்டை ஸ்ப்ளிட் பண்ண தெரியணும். அது தெரிஞ்சா போதும். நம்பர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, அதனால ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். இது a cube minus b cube ஃபார்முலா போனீங்கன்னா 2 வெளியில் இருக்கு. x square minus 2 x cube minus 2 cube. That means a cube minus b cube formula a minus b into a plus b into a minus b into a square plus b square plus ab. That is x minus 2 into x square plus b square is 4 plus ab 2x. இதுதான் அது. கீழே வாங்க, இது x minus 2 into x plus 1. இதுதான் கீழே split up. This is nothing but x plus 1 உடைய whole square இது. கீழே this is x minus 5 into x plus 1. இது ரிவர்ஸ்ல போட்டுக்கிறேன், டிவைட்ல இருக்கு, அதனால மல்டிபிள் பண்ணா 3 வெளியே எடுத்துட்டு x minus 3 5 போட்டுப்பேன். இது ரிவர்ஸ்ல. இது வந்து x plus 2 ஓட ஹோல் ஸ்கொயர். x plus x square plus 2x plus 4 ன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, அங்கங்க கேன்சல் ஆகுது. இதுவும் அப்படியே கேன்சல். ஒரு x minus 5 இங்க x minus கேன்சல். இங்க ஒரு x minus 2 x minus 2 கேன்சல். இங்க ஒரு x plus 1 இருக்கு, இங்க ஒரு x plus 1 இருக்கு. ரெண்டையும் மல்டிபிள் x plus 1 ஹோல் ஸ்கொயர் சேர்த்து வச்சு கேன்சல். we left with 2 and 3. 2 and 3 மல்டிபிள் பண்ணா 6. நெக்ஸ்ட் ஒன் question number 7. 2x square plus y square plus 6x minus 2xy plus 1 9 equal to 0. what is this value ன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நீங்க ரெண்டு விஷயம் தான். ஒரே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா ரெண்டு அன்னோன் இருக்குன்னா நீ பாட்டு இஷ்டத்துக்கு போட்டுறக்கூடாது. ஓகே, there is a rule. என்ன பண்ணும் அப்படின்னா, இதை நான் 2x ஸ்கொயர்டை வெறும் x ஸ்கொயர் பிளஸ் x ஸ்கொயர்னு பிரிச்சுக்கிறேன். y ஸ்கொயர் மைனஸ் 2xy. அப்போ ஒரு x ஸ்கொயர் மட்டும் எடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன் போட்டுக்கிறேன். இன்னொரு x ஸ்கொயர் தனியாக எடுத்துக்கிறேன். பிளஸ் 6x பிளஸ் இப்படி பிரிச்சுக்கிறேன். ஸோ ஒரு x ஸ்கொயர்டா ரெண்டா பிரிச்சுட்டு போட்டுறேன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் x மைனஸ் y ஹோல் ஸ்கொயர். This is nothing but x plus 3 ஓட whole square equal to 0. இது நம்மளுக்கு தெரியுது. சரியா? இப்போ இதுவும் ஸ்கொயர். ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா மைனஸ் வருமானம் பிளஸ் வருமானம் ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான் வரும். அது பிளஸ்ஸா இருந்தா கூட, மைனஸா இருந்தாலும் பாசிட்டிவ் தான் வரும். மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணா ஆப்வியஸ்லி பிளஸ் 9 தான் வரப்போகுது. சரியா? ஸோ
இந்த வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 வர வாய்ப்பே கிடையாது. இதுவும் பாசிட்டிவ் இருக்க போது, இதுவும் பாசிட்டிவ் இருக்க போது எப்படி 0 வரும் அப்படின்னா, இண்டிவிஜுவலா இதுவே 0 இருந்தால் தான் 0 ஸ்கொயர் பிளஸ் 0 ஸ்கொயர் 0ன்னு வரும். ஸோ அப்போ இதுவும் 0, இதுவும் 0. X minus y equal to 0. What is x? Y. X plus 1, 3 equal to 0. What is x? Minus 3. So minus 3 is y. Okay? Fine. So x equal to y ரெண்டுமே சேம் தான். இங்க minus 3 போட்டீங்கன்னா 4 times of minus 3 power 3. Minus வெளியில minus plus minus 3 times of 3. X and y சேம். அதே மாதிரி x square y square plus minus 3 square. சரி. y minus 3 square தான். சரியா? இப்படியே இருக்கட்டும். நீங்க மைனஸ் இதுல வந்து 4 times of சரி 381 வரும். பிளஸ் 81 வரும். சரியா? இது மைனஸ் இதுலயும் பிளஸ் 81 வரும். ஏன்னா இது மைனஸ் 27 பிளஸ் 27 சார் பிளஸ் மைனஸ் 27 உள்ளுக்குள்ள வெளியில பிளஸ் பிளஸ் 27 ரெண்டையும் ஆட் பண்ணினா 8 108 வரும். இதுவும் அதே தான். உள்ளுக்குள்ள மைனஸ் 27 இருக்கு. மைனஸ் 27 4 ஆல் மல்டிப்ளைனா மைனஸ் 108 வரும். மைனஸ் 108 இது பிளஸ் 108 and this is 0. சிம்பிள் கால்குலேஷன் தான். சரியா? இந்த இடத்துல ஈச் ஸ்கொயரா மாத்தினதுக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி ஈக்குவல் டு 0 வரதா இருந்தா ஒரே ஒரு விஷயம் தான். அது என்னது? ஈக்குவல் டு 0 வந்தா தான் நடக்கும். கொஸ்டின் நம்பர் 8. அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி எல்லாம் சேர்த்து வச்சு தான் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. x, y, z. P is the midpoint of the side xz. ஒரு triangle இருக்கு xz. P is the midpoint of x. Q is the point on x. x makes xz. இது வந்து y. Okay, so P is the midpoint. P is the midpoint. Fine. Q is the point on side. xz ல ஒரு பாயிண்ட் Q. Okay. X is it y e q இங்க இருக்கு. சரியா? இப்போ x q is it வந்து y is it அதாவது y p y வந்து மிட் பாயிண்ட் ஐ மீன் py பைசெக்ட் பண்ணுது. பைசெக்ட் பண்ணதுன்னா என்ன அர்த்தம்னா இந்த பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் yp. மிட் பாயிண்ட் ஆஃப் yp. Then what is the xq is given 24. What is this ன்னு கேக்குறாங்க. சரியா? இதுக்கு மாஸ் பாயிண்ட் ஜியோமெட்ரி அப்படிங்கிற ஒரு தியரம் வந்து நடத்த போறேன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இது வந்து அதை வச்சு போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா போட்டுருவோம். மாஸ் பாயிண்ட் தியரம், ஜியோமெட்ரி தியரம் ஒரு வீடியோவே போடுறேன். அது வந்து இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டிருக்கோம். சரியா? வாங்க அது என்னன்னு சொல்லிடுறேன். மிட் பாயிண்ட்னா இதுவும் 1 ஈக்குவல். இப்போ 1:1 ரேஷியோல இருக்கு. 1:1 ரேஷியோனா இதோட ரேஷியோவை எல்லா வெர்டெக்ஸ்க்கும் எல்லா பாயிண்ட்ஸுக்கும் நான் ஒரு மாஸை அரேஞ்ச் பண்ண போறேன். மாஸை அசைன் பண்ண போறேன். ஒரு வெயிட் கொடுக்க போறேன். அந்த வெயிட் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் வெயிட்டை பேலன்ஸ் பண்றதுக்காக. இப்போ இங்க வந்து 1 இருக்கு, இதுல 1 இருக்கு அப்படின்னா இந்த 1 தூக்கி இந்த இதுக்கு கொடுக்க போறேன். இந்த 1 தூக்கி இதுக்கு கொடுக்க போறேன். சப்போஸ் இது 1:2 ஏன்னா ரேஷியோ வந்து 1:1 தானே, மிட் பாயிண்ட் ஈக்குவலா தானே இருக்க போகுது. சப்போஸ் இது மிட் பாயிண்டா இல்லாம 2:3 இருந்துச்சுன்னா இசட்டுக்கு நான் 2ன்னு கொடுத்துட்டு எக்ஸுக்கு 3ன்னு கொடுத்துருப்பேன். சரியா? இந்த மாதிரி வெயிட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரேஷியோவை உல்டாவா போடுறது பேர் தான் இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. மாஸ் பாயிண்ட் தியரம் டீட்டெயிலாக நடத்துகிறேன். இப்போதைக்கு ஈக்குவல் மட்டும் பார்த்துக்கங்க. 1:1 ரேஷியோங்கனால இசட்டுக்கு 1ம் இந்த 1 ஓகே 1 kgன்னு அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்க. இந்த 1த்துக்கு இது ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் 1:1. அதே மாதிரி பிஒய்ல எப்படின்னா இது இந்த பாயிண்ட் ஈக்குவல், அப்போ 1:1 ரேஷியோல தான் இருக்கு. சரி,
அதுக்கு முன்னாடி இதை வச்சே வருவோம் 1:1. இந்த இந்த ஒன்னத்துக்கு இங்க கொடுத்தாச்சு, இந்த ஒன்னத்துக்கு இங்க கொடுத்தாச்சு. பிங்கிறது என்ன, ரெண்டையும் ஆட் பண்றது தான் பி, தட் இஸ் 2. ஓகே, பிங்கிறது ரெண்டையும் ஆட் பண்றது. அதே மாதிரி இங்க வாங்க, இது சம் எம்னு வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டை. இப்போ இங்க இருந்து இது ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதனால இது வந்து ஒரு 1:1 ரேஷியோல இருக்கு. 1:1 ரேஷியோனா நம்ம ஆல்ரெடி இங்க 2 அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ 2:2ன்னு நீங்க அசைன் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டு ஈக்குவலா வரணும்ல. இந்த டிஸ்டன்ஸ் 2, இந்த டிஸ்டன்ஸ் 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் 2னா இந்த டிஸ்டன்ஸ் 2வா தான் இருக்கும். அதனால 2 வந்து ஒய்க்கு அசைன் பண்ணிட்டேன். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கனால. இது 2, இது 2. இப்போ சப்போஸ் எம் கண்டுபிடிக்க வந்து 4ன்னு அசைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா 2:2 ரெண்டே ஆட் பண்ணா 4 வரும். சரி, இப்போ வாங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா ஒய் கியூ, QY கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் போது XY distance equal to XQ distance equal divided by YQ, XQ divided by YQ equal to mass on XQ equal to mass on Y divided by mass on X. நீங்க இப்படி போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது டிஸ்டன்ஸ் ரேஷியோ, இது மாஸ் ரேஷியோ, உல்டா மாஸ் ரேஷியோ. இந்த டிஸ்டன்ஸ் இதோட மாஸுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் இதோட மாஸுக்கும் ரேஷியோவா எடுத்தீங்கன்னா இட் வில் பி ஓகே. ஓகே, XQங்கிறது 24, YQ டிஸ்டன்ஸ் தெரியாது, அதுதான் கொஸ்டின். மாஸ் ஆன் Y எவ்வளோ 2, மாஸ் ஆன் X இது பண்ணது 1. ஸோ YQ எவ்வளோ அல்லது QY எவ்வளோ 12. ஓகே, ஸோ இது மாஸ் பாயிண்ட் தியரம் வச்சு இதை கண்டுபிடிக்கலாம். ஆல்ரெடி நடத்தியாச்சு. பட் இது ஒரு தனியாக செப்பரேட் வீடியோ போடுறேன். இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். இந்த மாதிரி பாயிண்ட்ல வர மிடில் ரேஷியோ வர பாயிண்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 9 வாங்க. ஈஸி தான், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் வாங்க, கொஸ்டின் நம்பர் 10. PT is the tangent to the circle or point R on a circle with under O. PT is the tangent. Okay. R in the point la match ஆகுது. P is the end. Okay. O is the center. SQ is the diameter. XQ is the diameter which when produced meets at PT at P. S இருந்து Q இருந்து ஆரம்பிச்சு P வரல முடியும். அப்ப S இங்க Q இங்க மாத்தி போட்டுறாதீங்க, சரியா? ஃபைன். அடுத்தது SPT. S P T. அப்ப இந்த ஆங்கிள் இஸ் 32. ஓகே. What will be the measure of QRP? QRP. இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்கிறோம், சரியா? இப்போ இது கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இது 90 டிகிரி. ஏன் 90 டிகிரி? இது வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல இருந்து சென்டரோட சர்க்கிளோட சென்டர் கனெக்ட் பண்ணா 90 டிகிரி வரும். ஓகே, திஸ் இஸ் 90, ஃபுல்லா 90. ஓகே, சர்க்கிள் ஒரு P R P S வந்து Q S Q O. This is 32. This is center. This is 90 degree. This is diameter. Okay. இது ஃபுல்லா 90. இப்போ இதை கனெக்ட் பண்ணினா இதுவும் 90 தான். And produced to meet at this PT. SPT is SPT. Okay. QRP இது கண்டுபிடிக்கணும், சரியா? இது தீட்டான்னு வச்சுக்கோங்க. இது 90 மைனஸ் தீட்டா. ஏன் அது வந்து தீட்டான்னு வைக்கிறேன்னா என்ன கண்டுபிடிக்க போறோமோ அது தீட்டான்னு வச்சுக்கணும். இது 90 மைனஸ் தீட்டா. இது வந்து ஒரு ரேடியஸ் OR. ஓகேயும் ரேடியஸ் தான், அதுவும் 90 மைனஸ் தீட்டா தான் இருக்க முடியும். 90 மைனஸ் தீட்டாவாக தான் இருக்க முடியும், சரியா? ஃபைன். இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா 2 தீட்டாவாக இருக்கும். இது 2 தீட்டாவாக இருக்கும்.
ஓகேவா? ஸோ ஏன் 2 தீட்டாவாக இருக்குன்னா this plus this equal to 180 வரணும். இது ஆல்ரெடி 90 minus theta, இது 90 minus theta, இது 2 தீட்டாவாக தான் இருக்கு. ஃபைன். இந்த இடம் எவ்வளோ இருக்குன்னா 90 plus thetaவா இருக்கு. 90 plus theta. ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன். இது 90 minus theta, 90 plus theta வரும். ஸோ QRP இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணீங்கன்னா இது 32, இது theta, இது 90 plus theta. எல்லாத்தையும் ஆட் பண்ண 180 வரணும். Plus 90 plus theta plus theta, which is equal to 180 வரணும். 180ல பாதி 32 போச்சு. வச்சிருக்காங்க அது 90 தான் இருக்கும். 90ல 58 இருக்கும். 2 theta equal to 58, theta equal to 29. ரொம்ப சிம்பிள் தான் கொஸ்டின். சரியா? ரொம்ப சிம்பிளா யோசிக்கலாம். என்னன்னா என்ன வேணுமோ அதை தீட்டான்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தீட்டா வந்து QRPன்னு வச்சுக்கேன். QRP தீட்டான்னு வச்சிருக்கேன். அப்போ இது தீட்டா அப்படின்னா இது 90 மைனஸ் தீட்டா, பிகாஸ் இது ஃபுல்லாக 90 டிகிரி. 90 மைனஸ் தீட்டா, இது 90 மைனஸ் தீட்டா, இதுவும் 90 மைனஸ் தீட்டா. இது வந்து 3 ஆட் பண்ண 2 தீட்டா வரணும். ஸோ 90 மைனஸ் 2 தீட்டா, 90 மைனஸ் தீட்டா பிளஸ் 90 மைனஸ் தீட்டா பிளஸ் 2 தீட்டா. இது 3 ஆட் பண்ணி பாருங்க. இது 90 மைனஸ் தீட்டா, இது ஏன் 90 மைனஸ் தீட்டா, இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இந்த ரெண்டுமே ரேடியஸ், ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் வாங்க. Question number 11. Okay, in a triangle PQR, angles P is 120 degree. இது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ஓகே, angle PQR is 120 degree, P is 120. PQR. PS is perpendicular to QR. S இங்க இருக்கு. சரியா? PQ plus QS equal to SR. PQவையும் QSையும் ஆட் பண்ண இந்த SR வருதான். சரியா? இது சிம்பிளா ஒரு இது போடுறேன் பாருங்க. PQ வந்து நான் Xன்னு வச்சுக்கிறேன், QS வந்து Yன்னு வச்சுக்கிறேன். அப்போ இது X plus Y. ஏன்னா இந்த ரெண்டு லென்த்தையும் ஆட் பண்ணுறது தான் வந்து இது, ரெண்டு லென்த்தையும் ஆட் பண்ணுறது தான் SR. ஓகே, இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இமேஜினரி லைன் வரைகிறேன். இது ஆல்ரெடி பர்பெண்டிகுலர். சரியா? இந்த Y லென்த்துக்கு இந்த பக்கம் ஒரு லென்த் வரைகிறேன். அதே டிஸ்டன்ஸில் Y லென்த்துக்கு ஒரு இமேஜினரி லைன் வரைகிறேன். இது என்ன ஒய்யோ அதே லென்த்துக்கு ஒய். இங்கே இந்த ஃபுல் லென்த் என்னது? எக்ஸ். SR லென்த் என்னது? எக்ஸ் பிளஸ் ஒய். அப்போ இது மட்டும் ஒய் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள், அதில் வந்து திஸ் இஸ் 120 PQR, இது ஒரு 90 டிகிரி எஸ், இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இது ஒய்ன்னு வச்சுக்கிறேன், இது எக்ஸ் பிளஸ் ஒய். இந்த ஃபுல் லென்த் எக்ஸ் பிளஸ் ஒய். நான் என்ன பண்ணுறேன், ஒய் லென்த்துக்கு இது என்ன லென்த்தோ அது லென்த்துக்கு ஒரு இமேஜினரி லைன் வரைகிறேன். லெட் இட் பி திஸ் இஸ் T. இப்போ இது எக்ஸ், இது ஒய்ன்னு வச்சாச்சு. இது ஃபுல் லென்த் எக்ஸ் பிளஸ் ஒய். அப்போ இது மட்டும் ஒய் அப்படின்னா இது வந்து என்ன இருக்கும்? எக்ஸாக தான் இருக்க முடியும். ஏன்னா இது ரெண்டு சேர்த்தது தான் எக்ஸ் பிளஸ் ஒய். ஃபைன். இப்போ வாங்க, இப்போ இந்த லென்த்து சேம். அட் தி சேம் டைம் இது வந்து என்னவா இருக்கு? 90 டிகிரியா இருக்கு. ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு லென்த்து ஆல்டிடியூட் வரைகிறீங்க, இது 90 டிகிரி. அட் தி சேம் டைம் இந்த லென்த்து சேமாக இருக்கு. அதாவது ஆல்டிடியூட் பிகம்ஸ் மீடியன். மீடியனும் ஆல்டிடியூட்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஒரே லைனாக இருந்துச்சுன்னா அந்த லைன், அந்த ட்ரையாங்கிள் வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக தான் இருக்க முடியும். அப்போ இதுவும் சேமாக தான் இருக்க முடியும். அப்போ இந்த லென்த் என்ன? எக்ஸ்னா இந்த லென்த் எக்ஸ். சரியா? அப்போ இதுவும் எக்ஸ் அப்படின்னா PTR அது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஆல்ரெடி PQT அது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இது எல்லாமே இமேஜினரி PT வரைஞ்சதுக்கு அப்புறம். சரியா? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் என்ன? ரெண்டு ஆங்கிள் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தால் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். இது தீட்டான்னு வச்சிங்கன்னா, எது தீட்டா? Q தான் கொஸ்டின், அதனால அதே தீட்டா வைக்கிறேன். எப்பயுமே எது கொஸ்டினாக கேட்குறாங்களோ அது தீட்டான்னு வச்சுக்கோங்க. இதுவும் தீட்டாவாக தான் இருக்க முடியும். சரியா? இது ஃபுல்லாக எவ்வளோ? 90 மைனஸ் தீட்டா, பிகாஸ் 180 மைனஸ் தீட்டா. ஏன் 180 மைனஸ் தீட்டா? 3 ஆட் பண்ணால் 180 வரணும்.
இது 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 அப்போ 180 மைனஸ் 2 தீட்டா அதுதான் வந்து இந்த ஆங்கிள். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா இதுவும் சேம் தான், பிகாஸ் இட்ஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இந்த ஆங்கிள் சேமா தான் இருக்கும். சரியா? அப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஆங்கிள் சேமா இருக்குன்னா இந்த ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவல், இந்த ஆங்கிளுக்கு இந்த ஆங்கிள் சேமா தான் இருக்கும். இதையும் ஆட் பண்ணா இதுதான் வரப்போகுது. இது ஆல்ரெடி தீட்டானா இந்த போர்ஷன் மட்டும் என்ன θ/2, இதுவும் θ/2. ஏன் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஆங்கிள் பாக்குறீங்க அப்படின்னா இந்த ஆப்போசிட் இன்டர்னல் ஆங்கிள் ரெண்டுக்கு ஈக்குவல். இது எக்ஸ் இது ஒய் அப்படின்னா இது எக்ஸ் பிளஸ் ஒய்யா தான் இருக்க முடியும். எக்ஸ்டர்னல் ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் இன்சைட் ஆஃப் டூ இன்டர்னல் ஆங்கிளோட சம்முக்கு ஈக்குவலா இருக்கும். அப்படி பார்த்தா இது ஆல்ரெடி தீட்டான்னா இது ரெண்டு ஈக்குவல் வேற, இதுல பாய் தான் இது இருக்க முடியும். ஸோ இது θ+2. இப்போ இந்த ஃபுல் தீட்டா பாருங்க 180 இருக்கு, -2 தீட்டா இருக்கு, பிளஸ் θ/2 இருக்கு. மூணையும் ஆட் பண்ணா 120 கொடுத்துருக்காங்க. ஏ வேல்யூ பி வேல்யூஸ் 120 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி 60 ஈக்குவல் டு மைனஸ் பிளஸ் 3 θ/2 வரும். சரியா? கேன்சல் பண்ணா θ = 40. கொஸ்டினே θ தான். இப்போ இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ற வாய்ப்பு இருக்கு. நம்ம θவுக்கு பதிலாக வேற ஏதாவது போட்டு இங்க θன்னு எடுக்கிறதுக்கு பதிலாக இங்க θன்னு எடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மாறி இருக்கும். அதனால எப்பயுமே கொஸ்டினை என்ன கேட்குறாங்களோ அதை அன்னோனை எக்ஸோ θவோன்னு வச்சுட்டு சால்வ் பண்ணுங்க. இது கட்டிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. Question number 12. A circle is inscribed in a quadrilateral ABCD touching side AB. BC, CD, DA. Okay. ஒரு சர்க்கிள் இருக்கு, அது வந்து எல்லா சைடும் டச் ஆகுது. ஓகே, எல்லா சைடும் டச் ஆனா அதுக்கு பேர் என்ன? சர்க்கிள். அந்த சைடு எல்லாமே பிகம்ஸ் டேஞ்சன்ட் டு தி சர்க்கிள். அவ்வளவுதான். அப்படி டைரக்டா போட வேண்டியதான். A B C D. இது வந்து ஏபியில் டச் ஆகிற பாயிண்ட் வந்து P ஆம், பிசியில் வந்து Q ஆம், இது வந்து R, இது S. இந்த பாயிண்டை பொறுத்தவரை இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட். இப்போ ஏபியும் ஏஎஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். இது ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து if you draw a tangent to a circle that length will be equal. ஓகே, AS is given 8 ஆம். அப்போ இது 8ன்னா இதுவும் 8ஆக தான் இருக்க முடியும். அடுத்தது BC = 11, இது ஃபுல்லாக 11. CR = 5 ஆம். இப்போ CR 5னா CQவும் 5ஆக தான் இருக்க முடியும். இது ஆல்ரெடி 11 போட்டு வச்சிருக்கோம். ஸோ இது 5னா இது 6ஆக தான் இருக்க முடியும். ஃபைன். இது 6 அப்படின்னா இதுவும் 6ஆக தான் இருக்க முடியும். இங்கே வந்துச்சு ஆன்சர். AB = 10 கேட்குறோம். ஏபியில் இது 6, இது 8. ரெண்டே ஆட் பண்ணால் 14 வரும். சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 13. A triangle ABC inscribed in a circle with center O. AO is produced to meet a circle at K. A triangle ABC inscribed in a circle O is the center. AO is produced to meet this. இது பாயிண்ட் இங்கே AO இருக்குன்னு வச்சுக்கோங்க, கேல மீட் ஆகும். சரியா? AD is perpendicular to this. அப்போ லைன் வேற, இது வேற. சரியா? இது வந்து perpendicular. This is 90 degree. அது வந்து AD. AD is BCD. B is 80 degree. ஓகே. C is 64. ஓகே. அப்போ இது 90 அப்படின்னா இது 10ஆக தான் இருக்க முடியும். இது 90 அப்படின்னா இது 26ஆக தான் இருக்கு. இது ஃபுல்லாக 26. ஓகே, இது ஃபுல்லாக 26. குட். இப்போ என்ன கேட்குறாங்க? DAK இந்த ஆங்கிள் கேட்குறான். ஸோ ஆப்வியஸ்லி இது ஃபுல்லாக 26. இது மட்டும் கண்டுபிடிச்சுன்னா இது கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சின்னதாக ஒரு ஐடியா பண்ணலாம் வாங்க. இதில் OICயும் கனெக்ட் பண்ணுறேன். OICயும் கனெக்ட் பண்ணினா OCங்கிறது ரேடியஸ், OAவும் ரேடியஸ் தான். ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்க போகுது. அப்போ OACங்கிறது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகே, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ரெண்டு ஈக்குவலாக இருக்க போகுது. சரியா? ஐசோசெலஸ் ஏசிங்கிறது கார்டை வந்து சென்ட்ரலில் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆங்கிள் இருக்குன்னா இதில் ட்வைஸாக இருக்கும். இது 80 அப்படின்னா இது 160 இருக்கும். ஃபைன். இப்போ இது 160 மிச்சம் 180ல் இன்னும் 20 தான் இருக்கு. அப்போ இந்த ஆங்கிள் சேமாக தான் இருக்கும். பிகாஸ் இஸ் ஐசோசெலஸ் ஆங்கிள். இது 10, இது 10ஆக தான் இருக்க முடியும். இது ஃபுல் லென்த்துக்கு 26, இது மட்டும் 10. அப்போ இந்த போர்ஷன் என்னன்னு கேட்குறான். ஆன்சர் 16. சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 14.
A triangle ABC, angle A is 90 degree. Angle A is 90 degree. A is 90 degree. B, C. Okay. BL, CM. இதனுடைய ரிலேஷன் என்னன்னா 4 times of BL square plus CM square equal to 5 times of BC square. BC ங்கிறது ஹைப்போடென்யூஸ். இது ஈஸியா டெரிவ் பண்ணலாம். ஓகே. இதுல இருந்து மிட் பாயிண்ட், மீடியன்னா என்ன, மிட் பாயிண்ட் தானே. அப்ப இந்த லென்த் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே இது. அப்ப தி ஸ்கொயர் பிளஸ் தி ஸ்கொயர் ஈக்குவல் டு தி ஸ்கொயர் பிளஸ் தி ஸ்கொயர். அப்ப என்ன வரும்? AB ஸ்கொயர் AL ஸ்கொயர். AL பதிலா நான் AC by 2 போடுறேன். ஏன்னா ஃபுல்லா AC ல பாதி தான். அப்போ AC by 2 whole square equal to BL ஸ்கொயர். அப்படி போடலாம். சரியா? இது போட்டீங்கன்னா என்ன வரும்? 4, இது 4 கீழே இருக்கு. இந்த 4 மல்டிப்ளை பண்ணா 4AB ஸ்கொயர் பிளஸ் AC ஸ்கொயர் ஈக்குவல் டு 4BL ஸ்கொயர் வரும். சிமிலர்லி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் CMA இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஹைப்போடென்யூஸ். அப்போ CM ஸ்கொயர் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் பிளஸ் இது இந்த ஸ்கொயர். இந்த லென்த் என்ன, இதுல பாதி. அப்போ AB by 2 உடைய ஸ்கொயர். இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா இது 4 கீழே வரும், 4AC ஸ்கொயர் வரும். 4AC ஸ்கொயர் பிளஸ் AB ஸ்கொயர் ஈக்குவல் டு 4CM ஸ்கொயர் வரும். இது ஆட் பண்ணீங்க அப்படின்னா 4AC ஸ்கொயர் இங்க ஒரு AC ஸ்கொயர், 5AC ஸ்கொயர் ஆயிடும். இது 4BAB ஸ்கொயர் இங்க ஒரு AB ஸ்கொயர், 5AB ஸ்கொயர் ஆயிடும். அப்ப AC ஸ்கொயர் பிளஸ் AB ஸ்கொயர் வரும். ஓகே, which is nothing but hypotenuse. AC ஸ்கொயர் இந்த லென்த் பிளஸ் this BC ஸ்கொயர் வரும். so 5 times of BC ஸ்கொயர் வரும். இது ரைட் ஹேண்ட் சைடு 4 times of BL ஸ்கொயர் பிளஸ் this ன்னு வந்துரும். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். இது போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரி, question number 15 வாங்க. the factors of this expression. இது சின்னதா ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. ஓகே, இங்க இடத்துல கான்ஸ்டன்ட் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. -8 இருக்கு. எதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா -8 வரும்னு பாருங்க. இங்க -1 -8 மல்டிபிள் பண்ணா +8 தான் வரும். அதனால கேன்சல் பண்ணிடலாம். +1 -8 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா -8 வராது, -8 வரும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா +8 தான் வரும். இது கேன்சல் பண்ணிக்கலாம். -1 and +8 கேன்சல் பண்ணா இது -8 வரும். ரெண்டு ஆன்சர் வருது. சரியா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஈக்குவல் டு 0 போடுங்க. ஈக்குவல் டு 0 போட்டா x ஈக்குவல் டு 1, x ஈக்குவல் டு 1 போட்டீங்கன்னா இது 0 வரணும். 1 போட்டா 0 வருதா பாருங்க. 3 -5 -8 இது 0 வரல. ஸோ அப்போ இது ஃபேக்டரா இருக்க முடியாது. ஆன்சர் திஸ். ஓகே, இது இந்த கொஸ்டினுக்கு பெரிய ஒரு ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுக்கோங்க. மற்ற கொஸ்டினுக்கு இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபேக்டர்ஸா ஸ்பிட் பண்ணி கொடுத்தானா ஈக்குவல் டு 0 போட்டு x வேல்யூ கண்டுபிடிங்க, அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி you'll get it. Next question, A. 16. A equal to this. What is A minus 1 by A? A அப்படியே வச்சுக்கங்க. x minus 1 upon x plus 1. இது மைனஸ் பண்ணி உல்டா போட்டீங்கன்னா x plus 1 upon x minus 1. இது கிராஸ் மல்டிபிள் பண்ணா x minus 1 whole square, x plus 1 whole square, a plus b whole square, a minus b whole square minus a plus b whole square. மேலே வரும் x minus 1 whole square minus x plus 1 whole square வரும். மேலே கீழே x square minus 1 square வரும். மேலே -4x into 1 வரும். கீழே x square minus 1. Answer is -4x. ஓகே, +4 போட்டுறாதீங்க. Question number 17. The expression a plus b minus c whole cube. இந்த மாதிரி 3 கியூப் வந்ததுனாவே நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா a cube plus b cube plus c cube minus 3abc equal to
a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus c. சரியா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சிருக்கு முன்னாடி இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. a cube b cube c cube கொடுத்துருந்தானா ஒன்னா இது ஈக்குவல் டு 0 பாருங்க, இல்லாட்டி இது ஈக்குவல் டு 0 கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். இது ஈக்குவல் டு 0 ஜஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். இங்க a பதிலாக என்னன்னா ஏக்கு பதிலாக இது, பிக்கு பதிலாக இது, சிக்கு பதிலாக -2 திஸ். அப்போ ஏங்கிற கொஸ்டின் பதிலாக இந்த ஃபார்முலா ஏக்கு பதிலாக. ஓகே, இந்த ஏக்கு பதிலாக இது ஃபார்முலா. இந்த ஏவை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். வேணா ஃபார்முலாவை மாற்றி வேணா எழுதிக்கங்க. எப்படி இது கேபிட்டல் ஏ கியூப் கேபிட்டல் பி கியூப் ஃபார்முலா வேணா மாற்றி எழுதிக்கங்க. capital A cube plus capital B cube plus capital C cube minus 3ABC. நீங்க A plus B plus C equal to 0 பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே இது equal to 0 செக் பண்ணிடுங்க. A is this, B is this, C is this. A க்கு பதிலா என்ன பண்றேன்? A plus B minus C போடுறேன். B க்கு பதிலா A minus B plus C போடுறேன். C என்னன்னா this is -2A. இதுதான் C. அப்போ அதையும் ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். அது போட்டா என்ன வரும்? -2A. -2A செக் பண்ணுவோம். இது ஈக்குவல் டு 0 செக் பண்ணுவோம். ஒரு 2A கேன்சல், -2A. ஒரு B -B கேன்சல். ஸோ அஃப்கோர்ஸ் இது 0 வரும். இப்போ இது 0 ஆயிடுச்சுன்னா திஸ் ஈக்குவல் டு வாட்? -3ABC அங்கே போனால் +3ABC வரும். ஆன்சர் 3 டைம்ஸ் ABC போட்டாவே போதும். இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? இது A plus B plus -C. Bக்கு பதிலாக என்ன இருக்கு? திஸ் இஸ் A minus B plus C. Cக்கு பதிலாக என்ன இருக்கு? -2A. அது ரொம்ப முக்கியம். -2A. இது வந்து 3. இது மாதிரி எதாவது நம்பர் இருக்கா பாருங்க. 3 × 2 6 வரணும். 2 இடத்துல 6 வருது. இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ண எந்த போர்ஷன் வந்து உல்டாவா மாறுதுன்னு பாருங்க. இந்த போர்ஷன் தான் உல்டாவா மாறுது. சாரி, இதுவா இதுவோ -A உல்டாவா மாற ஃபார்முலா 6A எல்லாமே தப்பா தான் இருக்கு. பட் 6A வெளியில வச்சுட்டு இது மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? மைனஸ் உள்ள மல்டிபிள்னா B minus A minus C வருது. ஸோ இதில் மல்டிபிள் பண்ணினா கரெக்ட் தான். இது இந்த இடத்துல கார்டு இது பண்ணிக்கலாம். இதுதான் கரெக்ட் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். சாரி, ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். ஏன்னா இது மைனஸ் பண்ணிங்கன்னா உள்ள உல்டாவை மாறிடும். கரெக்ட். ஸோ இப்படி பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் A cube plus B cube plus C cube இருக்கோ அங்கெங்கெல்லாம் வெதர் A plus B plus C is 0 மட்டும் பாருங்க. சரி, கொஸ்டின் நம்பர் 18 வாங்க. B plus C is AX, C plus A is BY and இது வந்து ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். இதுல இருந்து 1/x கொடுத்துருக்காங்களா? 1 + 1 + x, சாரி 1/1 + x கொடுத்துருக்காங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, ரெண்டு பக்கம் ஏவை ஆட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ல ax + a. இது வந்து ஏவை காமனா வெளியே எடுத்தீங்கன்னா 1 + x வரும், which is equal to a + b + c. What is 1 + x? a + b + c divided by a. இதை தூக்கி நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது உல்டாவா மாறிடும். a/a + b + c வந்துடும். இது வந்து b/a + b + c வந்துடும். இது c/a + b + c வந்துடும். எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா மேல எல்லாம் a + b + c, கீழே a + b கேன்சல் ஆகி 1 வரும். சரியா? ஹாஃப் ஜெய்ஸ் 1 கண்டிப்பா இருக்கும். ஆனா இங்க ஒரு 1/9 மறந்துடாதீங்க. 1 × 1/9 is 1/9. சரியா? கொஸ்டின் நம்பர் இந்த மாதிரி லாஸ்ட் லைன்ல ஏதாவது ஒரு சின்னதா ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருவோம். கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 19. இந்த மாதிரி 2 வந்ததுன்னா எது வந்தாலும் சரி ஸ்கொயரான்னு பாருங்க. ஸ்கொயர் இல்லைன்னா அதே மேலே எங்கேயும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. நான் இந்த போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிறேன், அப்புறம் இந்த போர்ஷன் வரேன். 1 + √3/2 மேலே எங்கேயும் 2ஆல் மல்டிபிள் பண்றேன். இந்த போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன் 2ஆல் மல்டிபிள் பண்றேன்? இது ஸ்கொயர் கிடையாது. ஓகே, அது என்ன சப்போஸ் 3 இருந்தால் 3ஆல் மேலே எங்கேயும் மல்டிபிள் பண்ணிருப்பேன். அவ்வளோதான். ஓகே, 3 × 2, 2 × 2 4. இப்போ 4 + 2√3 மேலே, கீழே ஒரு 4. இதுக்கு ரூட் எடுக்க போகிறேன். இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி இது ரூட் எடுக்கணும். இது √3 + 1 ஹோல் ஸ்கொயர். இது செக் பண்ணி பாருங்க. √3 + 1 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் இது வரும்.
4க்கு ரூட் எடுத்தா இது சரியா. அப்ப இதனோட ரூட் வேல்யூ எவ்வளோ √3 + 1/2 மைனஸ் இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா √3 - 1/2 √3 - 1/2 சரியா. இதுதான் எக்ஸ். இப்போ மைனஸ் உள்ள போச்சுன்னா பிளஸ்ஸா மாறிடும். ஓகே ஒவ்வொன்றா √3 + 1 - √3 + 1 ஆகிடும். டிவைட் பை 2 தான் வரும் எக்ஸ். √3 கேன்சல். எக்ஸ் = 2/2 தட் இஸ் 1. எக்ஸ் = 1 வந்துச்சு. இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா √2 - 1 √2 + 1. ஸோ மேலேயும் √2 - 1 மல்டிபிள் பண்ணிங்கன்னா a + b whole square a - b whole square கீழே வந்து a² - b² that is 1. மேலே √2 - 1 whole square which is equal to 2 + 1 - 2 வரும். 2 √2 வரும். that is கீழே 1 வரும். அஃப்கோர்ஸ் கீழே பயப்பட வேண்டாம், மேலே மட்டும் பார்த்தா போதும். இது 1.4 2 × 1.4 எடுங்க. this is 2.8. 1.4 மட்டும் தான் போட்டிருக்கேன். சும்மா பார்த்தீங்கன்னா 1.3 - this 0.2. 0.2 பக்கத்தில் இது மட்டும் தான் இருக்கு சரியா. ஆக்சுவலாக 1.4 மேலே போகும், 4 1 2 போகும். ஸோ நான் இது மட்டும் எடுத்தீங்கன்னா வில் கெட் 0.2 வருது. 0.2 பக்கத்தில் 0.17. 0.2ங்கிறது 0.20ன்னு வச்சுக்கலாம். 0.17 இஸ் நியரஸ்ட். அது மட்டும் தான் நியரஸ்டாக இருக்கு. கொஸ்டின் நம்பர் 20 வாங்க. triangle ABC BD is perpendicular to AC. triangle ABC BD is perpendicular to AC. EC is the point on BC. E is the point on BC. BEA is X. இது வந்து X. BEA is X. EAC is 38. 38. EBD. EBD. இது வந்து 40. என்ன கேட்குறாங்கன்னா EBD EBD 40. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்குறான். ரொம்ப சிம்பிள். இது 90 டிகிரி குழியாச்சு. அப்போது இது 90, இது 38னா இது எவ்வளோ இருக்கும்? 52 தான் இருக்கும். ஒரு எக்ஸில் இந்த மாதிரி இருந்தால் ஆப்போசிட் வெர்டிக்கல் ஆங்கிள் ஈக்குவல். இது 52னா இது 52 தான் இருக்க முடியும். இந்த ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா இது எக்ஸு, இது 40, இது 52. அப்போ எக்ஸ் வந்து 88 தான் இருக்க முடியும். ஆனால் this + equal to 180 வரணும். ஆல்ரெடி அதுவே 92. சான்சஸ் 88. Question number 21. triangle ABC sides AB AC are extended P and Q. triangle ABC ABC ABயும் ACயும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்களா? Q and P or P and Q. ஓகே. பைசெக்டர் ஆஃப் PBC இது பைசெக்டர் பண்றாங்க. பைசெக்டர்னா ரெண்டு ஈக்குவல் ஆங்கிள், ரெண்டு ஈக்குவலா பிரிச்சுக்கிறாங்க அவ்வளவுதான். QCBயும் இந்த ஆங்கிள் பைசெக்ட் பண்றாங்க. தட் மீட் அட் R. இந்த பாயிண்ட்ல மீட் பண்ண வைக்கிறாங்க. ஓகே. R வேல்யூ வந்து 66 தான். A வேல்யூ தான் சரியா. இது எக்ஸ்டர்னல் பைசெக்டர் ஆங்கிளுடைய ஃபார்முலா. இதுக்கு ஒரு டைரக்டா ஒரு ஃபார்முலா இருக்கு. BRC. R is the external bisector. அப்படி இருந்ததுன்னா BRC = 90 minus angle A/2. இது டைரக்ட் ஃபார்முலா, அப்படியே போட்டுடலாம். this value is 66. 90 minus A தெரியாது, ரைட். இது இங்க எடுத்துருந்தீங்கன்னா A/2 is equal to 26. 24 A = 48. ரொம்ப சிம்பிள். கதையா இப்படி சொல்லி வச்சிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை. எக்ஸ்டர்னல் பைசெக்டர் ஆங்கிள் அவ்வளவுதான். Question number 22. The triangle AB and CD are two parallel chords of a circle such that இந்த கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியம். அடிக்கடி கேட்குறாங்க, பார்த்துக்குங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 கொஸ்டினாவது 20 கொஸ்டினாவது கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாடலில் என்னென்ன மாடல் இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. 2 பேரலல் சைட்ஸ் வச்சு கொஸ்டின், 2 பேரலல் கார்டு வச்சு கண்டிப்பாக கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்தீங்கன்னா உங்களால் 20 கொஸ்டினாவது கலெக்ட் பண்ண முடியும். 20க்கு மேலே பண்ண முடியும். நான் சொல்கிறது அட்லீஸ்ட் ஒரு 20ஆவது பண்ணுங்க. ஓகே. AB is the chord. ஏபிங்கிறது ஒரு கார்டு. ரெண்டு கார்டுமே ஒரே சைடில் தான் இருக்கு. இதுதான் டயமீட்டர்னு வச்சுக்கோங்க. டயமீட்டருக்கு உள்ள ரெண்டுமே ஒரே சைடில் தான் இருக்கு. அடுத்து சிடிங்கிறது அனதர் கார்டு. அது சிடிங்கிறது ஏபியோட பெருசு, ஏன்னா 2 டைம்ஸ் இருக்கு. இது 6ன்னா இது 12. ஓகே. இது 12.
chord AB, CD another chord. இது வந்து 6 ஆம். Obviously இது 12 ஆக இருக்கும். ஏன்னா twice கொடுத்துருக்காங்க. Okay. The distance between two chords is 1/4 of the length of the CD. CD ஓட 1/4 எவ்வளோ 3. அப்போ இந்த ரெண்டுக்கும் கார்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 3. ஓகே. இப்போ சென்டர் இங்க இருக்குன்னு வச்சுப்போம். சென்ட்ரல் இருந்து இங்க ஒரு லைன் வரையறீங்க. கார்டுக்கு பர்பெண்டிகுலர் லைன் வரணும்னா அது வந்து bisect the chord னு தெரியும். To draw a perpendicular line from the center to any chord that will bisect it. அப்பனா மிட் பாயிண்ட் வரும். Let it be this is O. இது O. இது ABCD போட்டாச்சா? E ன்னு போட்டுக்கோங்க. E is the midpoint of CD. இது வந்து X ன்னு வச்சுக்கோங்க. இந்த லென்த் X ன்னு வச்சுக்கோங்க. OD கனெக்ட் பண்ணினா 6. இது ஆல்ரெடி 90 டிகிரின்னு சொல்லிட்டேன். இந்த லென்த்தும் இந்த லென்த்தும் இந்த மூணுமே ட்ரையாங்கிளோடைய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஆல்ரெடி சொன்னேன் இது மிட் பாயிண்டா இருக்குன்னு சொன்னேன். ஆல்ரெடி இந்த லென்த் 12, அப்போ இது 6 தான் இருக்க முடியும். சரியா? பாதி. அப்போ கன்சிடர் ட்ரையாங்கிள் OED. OED பொறுத்தவரையிலும் x² + 6² = r². That we know. அதே மாதிரி கன்சிடர் ட்ரையாங்கிள் O, இது F ன்னு வச்சுக்கோங்க. FB. OF பொறுத்தவரையிலும் ட்ரையாங்கிள் இது 90 டிகிரி. இதுவும் OBங்கிறது ரேடியஸ் தான். OBயும் ரேடியஸ் தான். இந்த ஆங்கிள் 90 டிகிரி தான் இருக்க முடியும். இதுல பாதி எவ்வளோ 3. இது ஃபுல்லா எவ்வளோ இருக்குன்னா இது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்னு வச்சிருக்கோம். அப்போ இது x + 3. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x + 3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இந்த லென்த் 3² ஈக்குவல் டு அதே r² தான். இது r² தான். ஓகே. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணினா r² கேன்சல், x² கிடைச்சிரும். இது எக்ஸ்பேண்ட் பண்ணி சப்ராக்ட் பண்ணினா என்ன வரும்? ஈக்குவல் டு x + 3 x² + 6x + 9 ப்ளஸ் இதில் ஒரு ஸ்கொயர் 9, இங்கே 9 ஈக்குவல் டு r². அது r² தான். இது x² + 6². x² கேன்சல். இது 18, இது 36. 36 அங்கே போயிடுச்சுன்னா 18 ஆகும். ஆல்ரெடி 36 - 18 18 தான் வரும். 6x = 18, x = 3. நல்ல வேலை 3 இல்லை, நம்ம x கண்டுபிடிக்க போகிறது இல்லை. கேட்குற கொஸ்டின் வந்து வாட் இஸ் ரேடியஸ். எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டிங்கன்னா 9 ஆகும். 9 + 36 is 45. r² = 45. r = √45. 45 இப்படி எழுதலாம். 9 × 5 எழுதலாம். 9 வெளியே தூக்கி போட்டிங்கன்னா 3√5. ஓகே. அவசரப்பட்டு 5√3 போட்டுறாதீங்க. கேர்ஃபுல். கொஸ்டின் நம்பர் 23. The triangle ABCD is a cyclic quadrilateral whose diagonals intersect at P. ABCD is a cyclic quadrilateral. ABCD. AB, AC, BC equal. DBC. DBC is 70 degree. DBC. BAC is 30 degree. BAC 30 degree. Okay. What is PCD in data? Diagonal intersect P தானே? PCD. இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறோம். ஓகே. ஸோ இது ஒரு சின்ன கான்செப்ட் தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. இப்போ ட்ரையாங்கிள்குள்ளே கார்டை நீங்கள் எங்கே வச்சாலும் ஒரே ஆங்கிள் தான் இருக்கும். இந்த ஆங்கிள் எந்த சப்டென்ட் பண்ணுற எங்கே ஆங்கிளும் சேமாக தான் இருக்க போகுது. அந்த லாஜிக் வச்சாவே இந்த கொஸ்டின் ஆன்சர் முடிச்சிடலாம். இது ஒரு கார்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆங்கிள் 70னா இந்த ஆங்கிள் 70 தான் இருக்க போகுது. சரியா? ஃபைன். அப்போ இது ஒரு கார்டாக கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா, பிசி ஒரு கன்சிடர் பண்ணீங்கன்னா இது 30 அப்படின்னா இதுவும் 30 தான் இருக்க முடியும். சரியா? ஃபைன். இப்போ என்ன கேட்குறாங்க? பிசிடி இந்த ஆங்கிள் கேட்குறாங்க. இப்போ இது 100, அப்போ இது வந்து 80 தான் இருக்கும். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. என்ன? சைக்கிள் குவாட்ரிலேட்டரல். பிசிடி மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதில் ஃபுல்லாக 80. ஓகே. இது ரெண்டு சேர்த்து 150 வரும். கரெக்ட்? ஏன்னா இது 80. சாரி.
இது 150 கரெக்டா? அது ஓகே. ECD. இந்த ஆங்கிளும் சேம். பிகாஸ் இது ஒரு கார்டா கன்சிடர் பண்ணீங்கன்னா இந்த ஆங்கிள் தீட்டானா இதுவும் தீட்டா தான். ஸோ சாரி, இது சேம் தானே. ஏபி ஈக்குவல் டு ஏசி தான்ப்பா. சாரி, ஏபி இந்த லென்த் சேம் போது இது 13 இது 30 தான் இருக்குது. சரியா? இது சேம் தான். அப்போ 30னா இது 30. நான் கண்டுபிடிக்க இதுதான் 50. சிம்பிள். சாரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. G is the center of the triangle ABC, AB, AC, BC, CA. Or length, இது பார்த்தா hypotenuse, Pythagoras interpolate தெரியுது. 25 is the hypotenuse. 7 and 24 is the perpendicular sides. Okay. இது வந்து Bங்கிறது தான் வந்து AC வந்து hypotenuse. AC is the hypotenuse. Okay. Fine. BGங்கிறது சென்ட்ராய்ட்ல இருந்து வர டிஸ்டன்ஸ் from the vertex G of B. G is the centroid. முதல்ல BC கண்டுபிடிங்க. B ஏபிசிடியா ஈன்னு வச்சுக்கோங்க. பி இஸ் தி மீடியன். மீடியன் என்ன? இந்த லென்த் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் இந்த மூணுமே ஈக்குவலா இருக்கும். இதுக்கு பேர் என்ன? மீடியன் ஆஸ் வெல் அஸ் சர்க்கம் ரேடியஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பொறுத்து வரும். சரியா? அப்போ இது ஆல்ரெடி இந்த பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட். ஸோ 25ல பாதி தான் இது. அப்போ இந்த லென்த் எவ்வளோ இருக்கும்? 12.5. 12.5ங்கிறது 25/2. ஃபைன். இதுல வந்து இந்த லென்த்தும் 1:2:1 ரேஷியோல இருக்கும். அப்ப இந்த லென்த் தான் கேட்குறான். 2 out of 3 அவ்வளோ லென்த் போட்டால் போதும். ஆன்சர்ஸ் 25/3 போட்டால் போதும். 25/3 எவ்வளோ? 8/1/3. சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 25. In a triangle ABC such that 6, 7, 8 angular bisect of the largest angle divides opposite. இது எது லார்ஜஸ்ட் ஆங்கிள் இருக்குன்னா, எது லார்ஜஸ்ட் சைடு இருக்கோ அது ஆப்போசிட் சைடு தான் லார்ஜஸ்ட் ஆங்கிளா இருக்க முடியும். இதில் 6, 7, 8 தான் லார்ஜஸ்ட் சைடு. அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் தான் லார்ஜஸ்ட் ஆங்கிளா இருக்கும். சரியா? இதுல இருந்து மற்ற ரெண்டுமே 6, 7. லெட்ஸ் டேக் ஏபிஸ். இதுல இருந்து ஒரு லைன் வரையறீங்க, ஆங்குலர் பைசெக்டர் லைன். அந்த லைன் வரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட் வந்து பர்பெண்டிகுலராலாம் இருக்காது. சரியா? நீங்க பாட்டுக்கு பர்பெண்டிகுலர் போட்டுக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு அது மிட் பாயிண்டா இருக்கும். மிட் பாயிண்ட்னா அது மீடியனு, பர்பெண்டிகுலரா இருந்தா அது ஆல்டிடியூடு. இது ஆங்குலர் பைசெக்டர். ஆங்கிள் மட்டும் தனியா பிரிக்குது ஈக்குவலா. அதாவது இந்த ஆங்கிளும் சேம். அவ்வளவுதான். அப்ப இது ஏதோ ஒரு பாயிண்ட் டிங்கிற பாயிண்ட். ஓகே. அவன் என்ன கேட்கறாங்கன்னா, வாட் இஸ் தி ஷார்டஸ்ட் செக்மெண்ட்? இந்த லென்த் ரெண்டு சேர்த்து 8 வருது. இதுல எது ஷார்டஸ்ட் கேட்கறான். இது ஏன்னு வச்சுக்கிறேன். இது 8 - ஏன்னு வச்சுக்கிறேன். சரியா? ஆங்குலர் பைசெக்டர் தியரத்துல ஃபார்முலா ஒன்று இருக்கு. ஏபி டிவைடட் பை ஏசி ஈக்குவல் டு பிடி டிவைட் பை டிசி. இது போட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஏபி தெரியாது. ஏபி தெரியும் 6, 7. பிடி இஸ் 8, டிசி இஸ் 8 - C. கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 48 - 6A ஈக்குவல் டு 7A. ஓகே. A ஈக்குவல் டு 15A ஈக்குவல் டு 48. A equal to 48/13. Sorry, 15 கிடையாது, 13 இது. 13. 48/13. ஓகே. இப்போ இது சின்னதான்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா 13 கீழே வருது. 2 ஆன்சர் தான் 13 கீழே இருக்கு. மற்ற ரெண்டும் ஆன்சர். இது சின்னதா, இது தெரியாது. 48 சின்னதான்னா உங்களுக்கு தெரியும் 58ஓட 48 தான் சின்னதுன்னு தெரியும். ஆன்சர் 48/13. ஓகே. ஸோ இப்படிதான் பண்ணணும். பார்த்துக்குங்க. ஒரு கொஸ்டின் மிஸ் ஆகுது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? ஃபைன். தேங்க்யூ ஸோ மச்.